وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما ورزقني فهما. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்க அறிவை இலகுவான முறையில் கற்றுக் கொடுத்த வல்ல நாயன் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மென்மேலும் இந்த மார்க்க அறிவை எனக்கும் உங்களுக்கும் தந்து அதை எம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தர போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். கைர் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபியாலுனை பத்தி பார்த்து முடிச்சோம். இஸ்முன் பார்த்து முடிச்சாச்சு, ஃபியாலுன் பார்த்து முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்டா பார்க்க போறது வந்து ஹர்ஃபுன், அதாவது இடைச்சொல் என்று சொல்லப்படுற என்னது ஹர்ஃபுன் என்று சொல்றது வந்து இடைச்சொல். கிளியரா? இடைச்சொல்லண்டா என்னது என்று சொல்லி யோசிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால சொல்றேன். நாங்க இதுக்கு முன்னாடி இஸ்முன் என்று சொன்னால் பெயர் சொல், அதே மாதிரி ஃபியாலுன் என்று சொன்னால் காலத்தோட செயலை குறிக்கிற சொல், வினை சொல் என்று சொல்லி பார்த்தோம். சரியா? ஃபியாலுன். சரி. எங்களுக்கு இந்த குரானிக் அரபிக் பாட வகுப்புக்கு மெயினா பாயிண்ட் 3 இருக்குது. ஒன்று ஃபியால், ஹர்ஃப், இஸ்ம். இந்த மூணும் வந்து கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. சரியா? இந்த மூணும் எங்களுக்கு கட்டாயமாக தேவை அல் குர்ஆனை வந்து பொருள் உணர்ந்து படிக்கிறதுக்கு. சரியா? அதனால தான் நிறைய பேருக்கு இதோட பேசிக் அறிவு இல்லாம இருக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும், இல்ல கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம், அப்படி இல்லைண்டா தெரிஞ்சும் மறந்திக்கலாம். சரியா? அப்படி இருந்த சட்டிலும் தான் என்ன செஞ்சோம், நாங்க அதோட ஒரு விளக்கத்தை தந்துட்டு அடுத்த கிளாஸ்க்கு போம் என்ற ஒரு இதை வந்து எடுத்தது. படிக்காதவங்க, படிச்சவங்க, படிச்சு மறந்தவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு இது வந்து நான் ஃபுல்லா எல்லாமே விரிவா ஆழமா சொல்ல போகல. பேசிக்கா நீங்க விலங்கெடுத்து கொள்ற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் அதை சொல்லி தந்திக்கிறேன். சரியா? இஸ்முன், ஃபியாலுன், இது வந்து ஹர்ஃபுன். லாஸ்டா இதை தான் படிக்க போறேன். அடுத்தது பாருங்க, ஹர்ஃபுன் என்றால் என்ன? சரியா? ஹர்ஃபுன் என்றது என்னன்னு சொல்லி பார்த்தா தனியாக முழு அர்த்தம் தராது. சரியா? நல்ல விலங்கு எடுத்துக்கோங்க. ஹர்ஃபுன் என்றது வந்து தனியாக முழு அர்த்தம் தராது. ஆனால் இஸ்முன், ஃபியாலுன் இவைகளுடன் சேர்ந்தால் வாக்கியத்தின் அர்த்தத்தை தெளிவாக்கும் சொல். சரி. ஒரு ஷார்ட்டா விலங்கு எடுத்துக்கோங்க. சொற்களுக்கு இடையிலான உறவை உருவாக்கக்கூடியது தான், உறவை ஒன்று சேர்க்கக்கூடியது தான் இந்த ஹர்ஃபுன் என்று சொல்லுவோம் என்றதை நீங்க விலங்கு எடுத்துக்கோங்க. சரியா? எப்படின்னா ஹர்ஃபுன் என்றது வந்து என்னது, ஒரு முழுமையான ஒரு கருத்து தராது, அதுக்கு அர்த்தம் இல்ல. சரியா? அந்த ஹர்ஃபுன் என்றதுக்கு வந்து அர்த்தம் இல்ல. பட் அந்த இஸ்முன் இது தானே பெயர் சொல், ஃபியாலுன் வினை சொல். சரி. இந்த பெயர் சொல்லும் வினை சொல்லும், அதாவது இஸ்முன், ஃபியாலுன் இது ரெண்டும் சேர்ந்தாண்டி சென்னால் ஒரு வாக்கியம் வந்து உருவாகும். சரியா? அந்த வாக்கியம் முழுமையாக அர்த்தத்தோட தெளிவானதாக மாறணும்டா இந்த ஹர்ஃபுன் தேவைப்படும். சரியா? அப்ப அந்த இரண்டு உறவுல ஒரு உறவுல இந்த ஹர்ஃபுன் வந்து சேர்ந்தால்தான் அது வந்து என்னது தெளிவானதாக மாறும். கிளியரா? உதாரணம் பார்க்க கொள்ள விளங்கு பாருங்க. ஃபில் பைத்தி. சரியா? இதுல வந்து ஃபீ என்றது இருக்கிறதானே, இந்த ஃபீ என்றது தான் ஹர்ஃபுனாக கொண்டு வரப்படுது. கிளியரா? ஃபீ என்றது ஹர்ஃபுன். அதே மாதிரி இலல்லாஹி. சரி. அதுல இலான்றது இருக்கிறேன், அதுதான் ஹர்ஃபுன். லா, இதுல லா என்றது இருக்கிறேன், அதுதான் ஹர்ஃபுன். சரியா? இதுல நீங்க விலங்கு எடுக்கணும் எப்படின்னு சொன்னால், ஃபீ என்றது லே என்று சொல்லி கருத்து, ஆனா அது கருத்து மிகிறா இல்ல. இலான்றது என்னது அளவில் அல்லது இஷ்கு அப்படின்ற கருத்தை கொண்டு வருது. சரியா? அப்ப அதுக்கு அர்த்தம் மிகிறா இல்ல. ஒலகிஷா. அப்ப இதுல நீங்க நல்ல விலங்கு எடுத்துக்கொள்ளணும். வீட்டில் என்று சொல்லிக்குது தானே. இங்க பாருங்க, வீட்டில் என்று தானே, வீடு சக இல். சரி. இதுல இந்த இல்ன்றதுகிறே இது தான் ஹர்ஃபுன் என்று சொல்றேன். இதுக்கு வந்து அர்த்தம் இல்ல, இதுக்கு தனியான அர்த்தம் இல்ல. ஆனால் இஸ்முன், ஃபியாலுன் இது ரெண்டோடையும் ஒன்று சேரக்கொள்ள இந்த ஹர்ஃபுன் என்றது வந்து கட்டாயம் தேவை.
சரியா? இப்ப உதாரணமா சொல்றேன். ம். வீடு சென்றேன். சரியா? வீடு சென்றேன் என்டிகிறேன். கிளியரா? இப்ப இதுல பாத்துக்கோங்க, வீடு சென்றேன் என்றதுல இது ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாக்கியமா? இல்ல. ஏன் இங்கனக்கா அந்த ஒரு இதான கிளியரான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமா? இல்ல. வீடு சென்றேன் இது ஒரு வாக்கியமா? இல்ல. எப்படி வரும் அது? வீட்டிற்கு சென்றேன் என்றா அங்கனக்கு என்ன வருது? இஷ்குச் என்று சொல்லி நாங்க ஒரு கருத்தை போட்டு வீட்டிற்குச் சென்றேன் என்று சொல்லி நாங்க அதை கொண்டு வந்தோம்டா அது முழுமையாக அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாக மாறு. கிளியரா? இப்ப விளங்கிக்கும் ஹர்ஃபுன்டா என்னான்னு. ஹர்ஃபுனுக்கு வந்து இந்த இடையில வரக்கூடிய தானே அதுதான் ஹருஃபுன் என்றது. ஹருஃபுனுக்கு முழுமையான அர்த்தம் இல்ல. ஆனால் இஸ்முனுக்கும் ஃபியலுனுக்கும் இந்த ஹருஃபுன் இடையில வந்தா தான் அது முழுமையான ஒரு வாக்கியமாக வந்து மாறப்படும். கிளியரா? இப்ப பாருங்க, இலல்லாஹி அல்லாஹுவிடம். சரியா? அல்லாஹுவிடம். அப்ப இடம் என்று சொல்லிங்கனாக்க பாருங்க இடையில ஒரு இதுண்டு வருது தானே அண்ணா அங்கனக்கா அல்லாஹுவிற்கு இல்லாட்டி அல்லாஹ் அளவில். சரி, இங்கனக்கா அந்த இலா என்றது வந்து எந்த ஒரு கருத்தையும் கொண்டு வரல. சரியா? அது கருத்தம் இல்ல. ஆனா அந்த ஹர்ஃபுன் என்றது வந்து இந்த ஒரு வாக்கியத்துக்கு முழுமையாக இடம் பெறணும். ஒரு வாக்கியம் முழுமையாக இடம் பெறணுமேயாக இருந்தால் அங்கனக்கா கட்டாயம் ஹர்ஃபுன் வந்து தேவைப்படுது. சரியா? அப்ப இந்த ஹருஃபுன் ஏன் அவசியம் என்று சொல்லி பார்த்தா செயலும் பொருளும் எப்படி தொடர்பு கொள்கின்றன என்பதை விளக்குவதற்காக இந்த ஹருஃபுன் எங்களுக்கு தேவைப்படுது. சரியா? ஹருஃபுன் இல்ல என்று சொன்னா ஒரு வாக்கியத்திட அர்த்தம் வந்து முழுமை அடையாது. நான் ஒரு உதாரணம் காட்டினேன். வீடு சென்றேன் என்று சொல்லி ஒரு உதாரணம் காட்டினேன். அது ஒரு அர்த்தமுள்ள முழுமையான வாக்கியமா? இல்ல. அதே வீட்டிற்கு சென்றேன் என்றா அவடத்துல என்ன நடக்குது? ஒரு அர்த்தமுள்ள முழுமையான வாக்கியமாக மாறப்படுது. ஏன் அங்கன ஒரு ஹர்ஃபுனை நான் இடையாக போட்டதுக்காகத்தான் என்னது அது ஒரு முழுமையான வாக்கியமாக மாறு. சரியா? அப்ப செயலும் பொருளும் இது எப்படி தொடர்பு கொள்கின்றன என்றத விளக்கக்கூடியது தான் என்னது அந்த ஹர்ஃபுனாக இருக்கிற. சரியா? அல் குர்ஆன்ல ஒரு உதாரணம் பாருங்க. சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம் 257வது வசனம். மினல் லுலுமாத்தி இலன் நூர். இருள்களில் இருந்தும் வெளிச்சத்தில் இருந்தும். சரியா? அங்கனாக்கா இருள்கள் வெளிச்சம் என்று சொல்லி நாங்க வாக்கியத்தை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமா? அது இல்ல. தெளிவான வாக்கியமா? இல்ல. உணர்வு பூர்வமான வாக்கியமா? இல்ல. இதே மினா லுலுமாத்தி இலன் நூரி. ஏன்னா மினா என்றதும் இலா என்றதும் வந்து ஹர்ஃப் ஆகிறது. சரியா? ஹர்ஃபுடைய ஒரு எழுத்து. அப்ப அங்கனக்கு என்னது அந்த ஹர்ஃபுடைய அந்த ஒரு எழுத்தை வந்து போட்ட சொட்டிலும் தான் என்ன நடக்கிற இடத்துல ஹர்ஃபுடைய சொல்ல போட்ட சொட்டிலும் தான் என்ன நடக்கிற இடத்துல அது ஒரு பூர்த்தியான ஒரு வாக்கியமாக மாறப்படுது. சரியா? இருள்களில் இருந்து வெளிச்சத்திற்கும். சரியா? அப்ப மின் இலா அந்த அர்த்தம் வந்து எப்படி ஒரு தெளிவான ஒரு அர்த்தமாக இந்த ஹர்ஃபுன்னு நாங்க போடுறதால எங்களுக்கு கிடைக்குது. கிளியரா? அப்ப இஸ்முன் என்றது வந்து ஒரு பொருளை வந்து சொல்று. ஃபியலுன் என்றது வந்து ஒரு செயலை வந்து சொல்று. ஹர்ஃபுன் என்றது அந்த பொருளுக்கும் செயலுக்கும் அதாவது இஸ்முனுக்கும் ஃபியலுக்கும் இணைந்த அர்த்தத்தை வந்து முழுமையாக்குறது என்னது இந்த ஹர்ஃபுன் தான். விளங்கிஷா? அப்ப ஹர்ஃபுன் என்றது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இடத்துல. சரியா? இந்த இஸ்முன் ஃபியலுன் இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்டா கட்டாயம் ஹர்ஃபுன் தேவைப்படும். கிளியரா? இப்ப இது விளங்கிக்கும் என்னன்னீங்கன்னா அல் குர்ஆன்ல நிறைய இடங்கள் இது தொடர்ந்துட்டே வரும். உங்களுக்கு அதை பார்க்கலும். இன்ஷா அல்லாஹ் இதுதான் ஹருஃபுன் என்று சொல்லக்கூடியது. சரி, அப்ப ஃபியலுன் இஸ்முன் ஹர்ஃபுன் நாங்க இந்த மூன்றையும் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், படைத்தவனுக்கே புகழ் அனைத்தும். சரி, இப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க குர்ஆனிக் அரபிக் PDF வந்து தொடங்குவோம். நான் குரூப்ல வந்து இதுக்கான வாய்ஸ் நோட் ஃபுல்லா என்னது என்ன மாதிரி என்று சொல்லி கிளியரா போட்டுடுறேன். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்கட புக்கை வந்து புக்ல இருக்கிற குர்ஆனிக் அரபிக் மதரசாவால கொண்டு வந்த அந்த புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஹைர். என்ன சரி டவுட் ஈகுதுன்னு சொன்னா என்ன பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதோட பாடத்தை முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.